வெல்கம் டு தாரா ஸ்போர்ட்ஸ். இன்னைக்கான மீம்ஸ் ரியாக்ஷன் பார்க்கலாம் வாங்க. ஏன்னா தரித்திரம் பிடிச்ச முதவி நீ சொல்கிறது ஏதாச்சும் நடக்குதாடா? ஆமாங்க, இவங்க 300 அடுத்து வந்து மார்க்ரம் யாரை தூக்குனாரு? இஷான் கிஷனை. அபிஷேக் சர்மாவை தூக்காருன்னு பார்த்தா இஷான் கிஷனை வந்து தூக்கிட்டாரு. அடுத்து அபிஷேக் சர்மா, இவன் நமக்கு தேவையாங்க. ஆமாம், ஐயோ. இந்தியன் ஃபேன்ஸ் வாட்சிங் இந்தியாவோட பேட்டிங் சொதப்பல். நெக்ஸ்ட் மேம் வந்து மில்லர் பழைய கணக்கு ஒன்று பாக்கி இருக்குது, தரமாக செஞ்சுட்டு போயிட்டாரு. ஆசிஸ் ஆர்மி அவங்க ஆட்டத்தை ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, அகமதாபாத்தில் இது வரைக்கும் இந்தியா ஜெயிச்சதே இல்லையா? பீதி பிடிச்ச கிரவுண்டா அது? ஐயோ, நான் வேணும்னு தோணுதா இப்போ கில்லோட மைண்ட் வாய்ஸா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிரவுண்டில் வந்து கில்லு வந்து செம்மையாக ப்ளே பண்ணிகிட்டு இருந்தார். அதனால் ஓகே, நெக்ஸ்ட் மேட்ச் சான்ஸ் கிடைக்குமா மாதிரி இருக்குது. எதுக்கும் அப்புறம் அதாவது சான்ஸ் கிடைக்கும். அபிஷேக் சர்மா, ஐயோ எப்படி இருந்த மனுஷனை எப்படி ஆக்கிட்டீங்களடா? ஐயோ, ஃப்ரேம் பாருங்க ஜி. அந்த ஸ்கோர் அடிக்கணும் மாதிரி ஐநா மட்டும்தான் இறங்கி வரணும். இதெல்லாம் ஒரு விஷயமாடா. மில்லர் கட்டையை போட்டு தூக்கி நிறுத்திட்டார் டீமை. அபிஷேக் சர்மா இப்படி செய்வீங்கன்னு கனவுல கூட எதிர்பார்க்கல. முந்நூறுன்னு விளம்பரத்தை போட்டு 100 ரன்னு தாண்டதே பெரிய விஷயமா இருக்குது. ஐயோ, நெக்ஸ்ட் மேட்ச்சு ஜிம்பாவே கூட சரி. அதுக்கப்புறம் யார்? வெஸ்ட் இண்டீஸ் கூட போட்டு புழக்க போகிறாங்களா? என்னடா கேசவ மகராஜ் ஸ்டப்ஸு விளாண்டுக்கிட்டு இருக்கீங்க. 3 விக்கெட்டு. நெக்ஸ்ட்டு வர 2 மேட்ச்சு நல்லா விளையாடினா கூட இந்தியா செமிஃபைனல் போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாதா? ஐயோ, எங்கே அங்கே பார்த்துட்டு அப்படி இங்கே பார்க்குறேன். இந்தியன் கிரிக்கெட் டீம் வாட்சிங் வெஸ்ட் இண்டீஸ் பெர்ஃபார்மன்ஸ் அகேன்ஸ்ட் ஜிம்பாப்வே. அங்கே பார்த்துட்டு அப்படியே இங்கே பார்க்குறானு. ஐயோ, இந்தியன் கிரிக்கெட் டீம் வாட்சிங் வெஸ்ட் இண்டீஸ் பெர்ஃபார்மன்ஸ் அகேன்ஸ்ட் ஜிம்பாப்வே. அவங்க அடின்னு இருக்கிறாங்க. அடுத்த வெஸ்ட் இண்டீஸ் கூட தான் நமக்கு மேட்ச் இருக்குது, பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் வேர்ல்டு கப்பில் 300 ரன் அடிக்க போகிறாங்கன்னு சொன்னது நீ தானே? அவ்வளோதான், அங்கேயே முடிச்சு விட்டாங்க. நம்ம தோற்றதுக்கு காரணமே இவங்க தான். எங்கேயோ பார்த்துருக்கேன் சாமி, அவன் ஆடின ஆட்டம் ஐயோ இருக்குது. 1000 வெற்றிகள் கற்றுத்தரும் பாடத்தை விட ஒரு தோல்வி கற்றுத்தரும். அதுதான் இப்போ இந்தியாவுக்கு நடந்திருக்கு. ஒரு நல்ல ஸ்குவாடை செலக்ட் பண்ணி அதில் உருப்படியாக ஒரு 11s ரெடி பண்ண தெரில. நீங்களாம் என்னங்கடா, போங்கடா. அடுத்து அகில் ஹசன் மற்றும் சிக்கந்தர் ராசா ஓப்பனர்ஸை வந்து தூக்க போகிறாங்களா? வாய்ப்பு இருக்குது.